ஹாய், நான் உங்கள் சுதா செந்தில். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, தைப்பூசம் வருதுங்க. தைப்பூசம் வருது அப்படின்னாக்க, நான் அப்ப முருகரை பத்தி பேசாம இருப்பேனா? அதுவும் தைப்பூசம் அன்னைக்கு தான் நான் முதல்ல என் வீட்டுல வேல் பூஜை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு தெரியும். நான் 2021 தான் முதல்ல என் வீட்டுல உட்காந்து முருகா அப்படின்ட்டு வேல் பூஜை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு 2 ஆண் குழந்தைங்க. எப்பவுமே நம்பிக்கையோடு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா முருகர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விரதங்கள் இருக்கிறது, வெயில் பூஜை பண்றதும், முருகரை நம்பி இருக்கிறதும், நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் சரி பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் என்னன்னா நிறைய பேர் 45 நாள் விரதம் இருக்காங்க, 21 நாள் விரதம் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த 11 நாள் விரதத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்ட்டு 11 நாள், 7 நாள், 9 நாள், 3 நாள், 5 நாளுக்கு உங்களால எத்தனை நாள் இருக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மாலை போடுறது 11 நாள் போடுவாங்க, 9 நாள் போடுவாங்க. 7 நாள் போடுவாங்க, 5 நாள் போடுவாங்க. அது அவங்கவங்களுடைய டைமிங்க்கு ஏத்த மாரி ஷெட்யூல் பண்ணி மாலை போட்டுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் தைப்பூசத்துக்கு நாங்க மேக்ஸிமம் மாலை போடுற பழக்கம் இல்ல. விரதம் தான் இருக்கோம். இப்போ என்னன்னாக்க, அந்த தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி வருது. அன்னைக்கு முழு நாளுமே நாங்க விரதம் இருக்கோம். விரதம் அப்படின்னா மகா கந்த சஷ்டிக்கு நம்ம ஆ கடுமையா விரதம் இருக்கோம் இல்லையா? சாப்பாடுலாம் சாப்பிடாம அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம நான்வெஜ் சாப்பிடுறவங்க அப்படின்னாக்க, நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்து, 11ஆவது நாள் தைப்பூசம் அன்னைக்கு முழுமையா விரதம் இருந்து நம்ம அப்ப முருகரை தரிசிக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னாக்க வெஜிடேரியனா இருந்தா, ஏதாவது 3 வேளையில ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம். அது நம்மளுடைய டைமிங்க்கு ஏத்த மாரியும் நம்மளால என்ன முடியுமோ அத இது பண்ணிக்கலாம். ஆனா விரதம் அப்படின்னு ஆரம்பிச்சா நான்வெஜ் வீட்ல சமைக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடணும். அந்த 11 நாளும் நான்வெஜ் சமைக்காம வீட்ல நான் விரதம் இருக்கேன், மத்தவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் வேணவே வேணாம். உங்களால ஒரு 5 நாள் விரதம் இருக்க முடியும்னாலும் விரதம் இருங்க. அந்த 5 நாள் வீட்ல சுத்தபத்தமா நான்வெஜ் எல்லாம் சமைக்காம, அப்புறம் முருகரை நம்பி இருங்க. கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் என்னவா இருந்தாலும் அத அவர் சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றேன். என் அனுபவத்துல சொல்றேங்க. நான் முருகா அப்படின்னு என்னைக்கு தேட ஆரம்பிச்சேனோ, அன்னைய நாள்ல இருந்து இன்னைய நாள் வரையுமே நான் முருகா, 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 முருகான்னு தேடி போயிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்ன தேவையா இருந்தாலும் அது கண்டிப்பா அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையும், அது ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அவர் குடுத்துட்டே தான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லைங்களா? குழந்தை இருக்குமா வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு, எல்லாரும் நினைக்கிற காலத்துல "இந்தா உனக்கு" அப்படின்ட்டு 1க்கு 2 செல்வங்கள குடுத்தவர் அவர்தான். அதனால நம்பிக்கையோடு இருங்க. என்னுடைய அனுபவத்த சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்த மிராக்கிள சொல்றேன். ஸோ நடக்காத விஷயங்களையும் நடக்க வச்சவர் அப்பன் முருகர். வீட்ல தைப்பூசத்து அன்னைக்கு வேல் பூஜை பண்ணுங்க. இப்ப நான் 11 நாள் விரதம் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்க, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிப்போம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் என் ஹஸ்பண்ட் 21 நாள் விரதம் அப்படின்ட்டு ஜனவரி மாசமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் இங்க அம்மா வீட்ல இருக்கிறதுனால பிப்ரவரி 1லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு, ஸோ 1லேருந்து 11ஆம் நாள் வரையும் நாங்க வீட்ல நான்வெஜ் எதையுமே சமைக்க மாட்டோம், முதல் விஷயம். அதே மாரி நானு பாப்பாவ பார்த்துட்டு இருக்கிறதுனால 3 வேளையுமே நான் சாப்பாடு எடுத்துப்பேன். அதாவது ஒரு வேளை உண்ணாம இருக்கிற முறைய நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் ஃபுல் விரதம் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ 10 நாள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு 11ஆவது நாள் மட்டும் தைப்பூசம் அன்னைக்கு முழு நேரமும் விரதம் இருப்பேன். இன்னொரு விஷயம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு நாளுமே என்னால முடிஞ்ச ஒரு வேளை அதாவது காலையிலயோ இல்ல சாயந்தரமோ வேல் பூஜை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனா, கண்டிப்பா தைப்பூசத்து அன்னைக்கு வீட்ல உட்காந்து வேல் பூஜை பண்ணுவேன். வேல் பூஜை எப்படி பண்றது அப்படின்னு நான் வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கேன். திரும்பவும் நான் போடுறேன். ரொம்ப எளிமையா உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு வேல் பூஜை பண்ணுங்க. வேல தொட்டு நம்ம முருகன் எனக்கு குடுத்தே ஆகணும்னு கேளுங்க. அத தாண்டி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க 2வது பிரெக்னன்சி ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. இந்த திருப்பதி முருகர் கோயில்ல கீழ வேல் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லயே. அத தொட்டு முருகா எனக்கு ஏன் இந்த சோதனைய குடுத்துருக்க? எதுவா இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிட்டு போவேன். எனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் வேல தொட்டு முருகா நீ எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போவேன். அதுக்கேத்த மாரி தான் அவர் நடத்துவாரு. அதே மாரி வீட்ல இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் போயிட்டு முதல்ல வேல புடிச்சு என்ன முருகா இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்பேன். அதுக்கடுத்து அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அது அப்படிதான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ வேல் பூஜை வீட்ல பண்ணிட்டு, வேல் தொட்டு கும்பிடுங்க. வேல் இல்ல அப்படின்னாலும் ஃபோட்டோல கண்டிப்பா வேல் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வீட்ல முருகர் ஃபோட்டோ கண்டிப்பா இருக்கும். அதுல வேல் இருக்கும். அதுக்கு பூ மாலை அதாவது ஒவ்வொரு பூவா போட்டு வீட்ல உட்கார்ந்து பூஜை பண்ணிக்கூட இது பண்ணுங்க. கண்டிப்பா தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருங்க. ஓகேங்களா? இந்த 11 நாள் விரதம் அப்படின்னும்போது 11 நாளும் நான்வெஜ் சமைக்காம வீட சுத்தமா இது பண்ணி காலையிலயும் சாயந்தரமும் விளக்கேத்தி, ஓம் சரவண பவ அப்படி இல்ல அப்படின்னாக்க கந்த சஷ்டி படிக்கிறது, உங்களுக்கு என்ன முருகர பத்தி
தோணுதோ அந்த விஷயங்கள் படிச்சுட்டு உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை பொறுமையா உட்கார்ந்து முருகர்கிட்ட சொல்லுங்க முதல்லயே. முருகா நான் இதுக்காக இருக்கேன். நீ எனக்கு இத பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டு, அப்பா நீ எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுடைய ஒரு வேண்டுதல ஆரம்பிங்க. கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவாரு. வேல் பூஜை நீங்க பண்ண உங்க வீட்ல வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நடத்துவார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முதல்ல தைப்பூசத்தன்னைக்கு தான் வேல் பூஜை பண்ணேன். அந்த வேல் வந்து தற்செயலா வாங்கிட்டு வந்தேன். அவர் தற்செயலா வாங்கிட்டு வந்தாரு. சரி வீட்ல வேல் இருக்கு. நம்ம வேல் பூஜை பண்ணுவோமே அப்படின்னு நாங்க வேல் பூஜை பண்ணோம். இனிய நாள் வரையும் எங்க வாழ்க்கையில ஏற்றங்களை எடுத்துட்டே தான் போயிட்டு வர்றாரு. என் வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்கள முருகரை நம்பி போன பிறகு எனக்கு நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். வாழ்க்கையில மிராக்கிள் முருகரால நடந்துச்சா அப்படின்னா, அது என் வாழ்க்கையை நான் கண்டிப்பா சொல்லுவேன். பல பேர் பல காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து முருகரை நான் நம்பி போன பிறகு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த 11 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்றவங்க விரதம் இருங்க. இல்ல மாலை அணியணும் அப்படின்றவங்க 11 நாள் கனெக்ட் பண்ணி கோயில்ல போயிட்டு மாலை போட்டு சாமி எல்லாம் 11ஆவது நாள் முடிச்சிட்ட பிறகு மாலையை கழட்டிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ஈஸியான எளிமையான ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ மாலை போடணும்னு நினைக்கிறவங்க மாலை போட்டுக்கலாம். இல்ல என்னால மாலையெல்லாம் போட முடியாது நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 11 நாள் விரதம் இருக்கலாம். எந்த வேண்டுதலா இருந்தாலும் கண்டிப்பா முருகன் நிறைவேற்றுவாருங்க. ஓகேவா? குழந்தை வேணுமா முருகர்கிட்ட போங்க. எது வேணும்? வேலை வேணுமா முருகர்கிட்ட போங்க. உங்களுடைய எல்லா கஷ்டமும் சரியாகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே எல்லாருக்கும் வீட்ல வந்து உங்களுக்கு வேலையே இல்லைனாலும் வேல் வாங்கணும்னு விருப்பப்பட்டா தைப்பூசத்தன்னைக்கு வாங்குங்க. இந்த வருஷம் தைப்பூசத்துக்கோ இல்ல தைப்பூசத்துக்கு வேணும்னு முன்னாடியே வாங்கிக்கோங்க. அன்னைக்கு ரொம்ப ரேட்டா தான் இருக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு வேல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்க வேல் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியுமே அந்த வேலை தொட்டு முருகா நீ எல்லா டைமுமே பண்ணுவ. அது எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானு சாமி கும்பிடுவேன். ஏன்னா எனக்கு எல்லாத்துலயுமே சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். எதுவுமே வந்து எடுத்தோம் அப்பா நல்லது நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாத்துலயுமே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எனக்கு முருகன் நல்லது பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோட தான் கடைசியா எனக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி வந்து நாங்க இந்த வருஷம் வந்து வேல் காணிக்க போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா நாங்க வேல் வாங்கிட்டோம். வேல் வாங்கி வீட்டுல ஒரு 21 நாள் பூஜைக்கு வச்சுட்டாரு. சென்னையில இருக்கிறதுனால அவர் சென்னையில வீட்டுல வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளுமே வந்து சாமி கும்பிடும்போது பூஜை பண்ணிட்டே தான் இருக்காரு. அத வந்து தைப்பூசத்துக்கு முன்னாடியே எடுத்துன்னு போயிட்டு நாங்க திருத்தணி முருகன் கோயில்ல சேர்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா நாங்க ஒரு வேண்டுதல் வச்சோம். முருகன் இத பண்ணியே ஆகணும் அப்படின்னு வச்சோம். அது நடந்தது. நான் வேல் போடுறேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டேன். அந்த வேல் காணிக்கையும் நான் செலுத்த போறேன். இந்த மாதிரி நீங்க வேண்டுதலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்க. அப்ப முருகர் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பிப்ரவரி 11ஆம் தேதி 11 நாள். அப்படி இல்ல 9 நாள்ன்னும்போது ஒரு 2 நாள் தள்ளி நீங்க ஆரம்பிக்கலாம். 7 நாள்ன்னும்போது இன்னும் 2 நாள் தள்ளி ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி பண்ணிக்கோங்க. வீட்ல வந்து டெய்லியுமே வீடு துடைக்கணுமா அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம். ஆனா முதல் நாள் மட்டும் நீங்க வீடு துடைச்சு ஆரம்பிச்சிருங்க. தைப்பூசத்து அன்னைக்கு வீடு துடைச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லி குளிக்கணுமா அப்படின்னாக்க தலைக்கு முதல் நாள் தலை குளிச்சுட்டு ஆரம்பிங்க. என்னைக்கா இருந்தாலும் சரி 7 நாளா இருந்தாலும் 9 நாளா இருந்தாலும் 11 நாளா இருந்தாலும் அதுக்கப்புறமா தைப்பூசத்து அன்னைக்கு கண்டிப்பா தலை குளிச்சுட்டு அந்த ஃபுல் டே விரதம் இருங்க. உங்களுடைய மென்சஸ் டைம்க்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. முழு நம்பிக்கையோட இருங்க. குழந்தை வேணுன்றவங்க கூட சரி, முருகர் கண்டிப்பா தருவார் அப்படின்ட்டு வீட்ல வேல் பூஜை பண்ணிட்டு இந்த தைப்பூசத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த தைப்பூசத்துக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். என் அனுபவத்துல சொல்றேன். நான் என்னென்னமோ கஷ்டப்பட்டு அப்புறம் கடைசியா முருகா அப்படின்னு வந்தேன். அவர் வந்து கண்டிப்பா அதை நிறைவேத்தினாரு. அதனால முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி 1க்கு ஆரம்பிங்க. கண்டிப்பா 11ஆம் தேதி நீங்க எல்லாத்தையும் முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சு அப்படின்ட்டு வீட்ல வேல் பூஜை பண்ணி பாருங்க. வாழ்க்கையே நல்லா மாறும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்ப முருகர் கண்டிப்பா பண்ணுவார் அப்படின்றத நான் சொல்றேன். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முருகர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் எனக்கு நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா வேல் காணிக்கை நாங்க எப்படி போட்டோம், எதுக்காக வாங்கினோம் அப்படின்றதையும் நான் போடுறேன். என் வாழ்க்கையில வேல் பூஜையும் நானும் எந்த அளவுக்கு மிராக்கள் நடந்துச்சு அப்படின்றதையும் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்லி தரேன். ஓகேங்களா? நீங்க முழு நம்பிக்கையோடு விரதம் இருந்து பண்ணுங்க. வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கண்டிப்பா முருகர் தருவார்.